ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேங்க. ஏன்னா நான் பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக எழுந்தேன் கொஞ்சம் சீக்கிரமாக. ஏன்னா இன்றைக்கி என்னோடய நீஸ் அவங்களுக்கு பர்த்டே. அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இந்த ஃபுட் கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவள் பர்த்டே அன்றைக்கி கொடுக்கலான்ட்டு நான் இன்றைக்கி பூர்ணம் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. அப்போ தான் தெரிஞ்சது காலையில் ஒரு பெரிய சொதப்பல் நடந்திருக்குன்னு. என்னென்னா எல்லார் வீட்லேயும் இப்போ கரண்ட்டாக என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதே கேஸ் ப்ராப்ளம் தான். எங்கள் வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் காலியாகிடுச்சுங்க. அதனால் நான் என்கிட்ட இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு ஒரு பயம், எங்கே இந்த இட்லி பாட் சூடாகாமல் ஆகிட போதோ, குக் பண்ண முடியாமல் போயிட போதோன்னு பார்த்தேன். பட் நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கீ வச்சு பார்த்தேன், உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நான் சொல்கிற ஃபங்க்ஷனோட ஹீட் கெப்பாசிட்டியும் அதில் இருந்தது. அதனால் நான் சீக்கிரம் இதை பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா சண்டே இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நான் கிளம்புறேன். அதனால் இன்றைக்கி ஃபுட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் வராது. ஸோ நாளையில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரே இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு தான் நான் ஓட்டணும். ஏன்னா எங்களுக்கு கேஸ் 20 டேஸ் கழித்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதே இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு தான் நான் 3 வேளையும் சமைக்கணும். ஸோ நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. வீட்டையும் பூட்டிட்டு கிளம்பியாச்சு. எப்பயுமே நான் மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவேன் கிளம்புறதுக்கு, வெளியே போகிறதுக்கு அம்மா வீட்டுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி என் பையன் ஆட்டோவில் போகலாமான்னு கேட்டான். அதனால நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக ஆட்டோலேயே கிளம்பிட்டோம். இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க. என் பையன் பாருங்கள் என்ன சுறுசுறுப்பாக போகிறான்ட்டு. இதுதான் என் நீஸ். அவளுக்கு ரொம்ப பிடிச்சதை நான் அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறானா, சொல்லியிருந்தால் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி வந்திருப்பேன்லன்னு சொன்னால். அதுக்கப்புறம் பின்னாடி தோட்டத்தில் இது தானாக பூசணிக்காய் செடி கொடி படர்ந்துருச்சுங்க. இது மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப நல்லா படர்ந்துருக்குது. அண்ட் காயும் நிறைய வந்தது. இதோ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ ஒரு காய் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.